பாசி வித்துக்கிட்டு இருந்த ஒரு பொண்ணு கூடிய சீக்கிரமே பாலிவுட் ஹீரோயினா மாற போறாங்க. நம்ப முடியுதா? நம்பித்தான் ஆகணும். ஏன்னா இது சோஷியல் மீடியா காலம். எல்லாருக்குமே தெரியும், ரீசெண்டா பாத்தீங்க அப்படின்னா யூபியில மெகா கும்பமேளா நடந்துச்சு இல்லையா? அந்த நிகழ்வின் போது ஒரு பொண்ணு பயங்கரமா வைரலானாங்க. அந்த பொண்ணு தான் மோனாலிசா. அந்த பொண்ணை பத்தி சொல்லணும் அப்படின்னா மத்திய பிரதேச சார்ந்த பொண்ணு. அவங்க இந்த ஊர் தான் அவங்களுடைய சொந்த ஊர் அப்படின்னு சொல்லப்படுது. குடும்பத்தோட இந்த கும்பமேளால ருத்ராட்ச மாலை, பாசிமணி அப்படின்னு சில விஷயங்கள்லாம் வித்துக்கிட்டு இருந்திருக்கிறாங்க. ஆனா அந்த பொண்ணை பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய கண்கள் ரொம்பவே அழகாக இருந்த காரணத்தினால அங்கே வந்த நிறைய பேருடைய அட்டென்ஷன் அவங்களுக்கு கிடைச்சிருக்கு. அதன் காரணமாக சில யூடியூபர்ஸாக இருக்கட்டும், சில ஆட்கள் அவங்கள அப்படியே ஃபோட்டோ எடுத்து வீடியோ எடுத்து சமூக வலைத்தளங்களில் ஷேர் பண்ண பயங்கர வைரலாக மாறிட்டாங்க. அதன் காரணமாக அவங்களுக்கு ஃபேமஸாக மோனாலிசா போஸ்லே அப்படின்னு பேர்லாம் நெட்டிசனுக்கெல்லாம் வச்சுட்டாங்க. ஸோ இவ்வளோ ப்ராப்ளம் ஆனதுக்கு அப்புறமா அங்கே ஏதாவது விற்க முடியுமா? நிற்க கூட முடியாது இல்லையா? ஏன்னா எல்லாருமே வந்து மேம் ஒரு செல்ஃபி எடுத்துக்கிறோம் அப்படி அப்படின்னு தொந்தரவு பண்ண, ஐயோ என்னடா இது இவ்வளோ தொந்தரவாக இருக்கே அப்படின்னு அவங்க சொந்த ஊருக்கே போயிட்டாங்களாம் மோனாலிசா. ஆனால் ஊருக்கு போனால் கூட ஒரு வாட்டி வைரல் ஆனால் விடுவாங்களா? ஸோ ஏகப்பட்ட ஆட்கள் இன்டர்வியூ எடுக்க போயிருக்கிறாங்க, ஃபோட்டோ எடுக்க போயிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய புகழ் நாளுக்கு நாள் பெருசாக போய்கிட்டே இருந்திருக்கு. அப்படிப்பட்ட இந்த சூழலை தான் பாலிவுட் ஹீரோயினா அவங்க கமிட் ஆக போறாங்க, அறிமுக போறாங்க அப்படின்னு செய்திலாம் வெளியாகிட்டு இருந்துச்சு. என்ன காரணம்னா, பாலிவுட் டைரக்டரான சனோஜ் மிஸ்ரா அப்படிங்கிறவர் தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் அவங்க ஃபோட்டோவை போட்டு நான் இவங்களை நடிக்க வைக்க போறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு அறிவிப்பை வெளியிட்டு இருந்தாரு. அது மட்டும் இல்லாமல் மோனாலிசாவுடைய கிராமத்துக்கே போய் அவங்க நேரில் சந்திச்ச மாதிரியான விஷயங்கள்லாம் வந்துகிட்டு இருந்துச்சு. வீடியோவை அதெல்லாம் பார்க்க முடிஞ்சுச்சு. குறிப்பா மணிப்பூர் டைரிஸ் அப்படிங்கிற பேர்ல தான் அவர் ஒரு படம் எடுக்க போறதாகவும், அந்த படத்துல தான் மோனாலிசா ஹீரோயினா பாலிவுட்டுக்கு என்ட்ரி கொடுக்க போறாங்க அப்படின்லாம் சொல்லப்பட்டுச்சு. இந்த சூழல்ல அவங்க தன்னோட இன்ஸ்டாகிராம்ல ஒரு வீடியோ வெளியிட்டிருக்கிறாங்க. அந்த வீடியோல ஆமா உண்மைதான், நான் நடிக்க போறேன், குறிப்பா அந்த டைரக்டரோட படத்துல தான் நடிக்க போறேன், ஹீரோயினா கிளம்புறங்க போற அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. नमस्कार, मैं मोनालिसा। मैं महाकुंभ मेले में माला रुद्राक्ष बेचने के लिए गई थी। वहाँ महादेव का आशीर्वाद और आप लोगों का आशीर्वाद रहा। मेरा तो रात फेमस बन गई। आप सभी को मेरे लिए दिल से थैंक यू। आप सबकी वजह से मुझे एक फिल्म मिली है जिसका नाम है द डायरी ऑफ मणिपुर, जिसके डायरेक्टर है सनोज मिश्रा जी। और मेरे घर भी आए थे और साइन करके भी गए हैं। मेरी ख्वाहिश थी कि मैं हीरोइन बनवा जो पूरी हो जाएगी। और आप सभी लोगों का यूं ही आशीर्वाद रहना चाहिए। मुझे बहुत खुशी। அந்த வீடியோக்கு கீழே நிறைய பேர் தங்களுடைய வாழ்த்துக்களை சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. இதன் மூலமா ஒரு விஷயம் நல்லா புரியுதுப்பா, சோஷியல் மீடியா ஒருத்தரை எவ்வளோ இடத்துக்குனாலும் எடுத்துட்டு போகும். அதே மாதிரி கொஞ்சம் கவனமா இல்லைன்னா ரொம்ப ஈஸியாக கீழே கொண்டு போயிடும். ஸோ அந்த பொண்ணுக்கு வாழ்த்து சொன்னா கூட கவனமா இருங்க அப்படின்னு, பாசிட்டிவாகவும் கரெக்டாக இருங்க அப்படின்னு தங்களுடைய கருத்துக்கள் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க நெட்டிசன்ஸ். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.